சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபி யூசுஃபை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அந்த வரலாற்றை சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும். அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார்? அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள்? யாரை அழைத்தார்கள்? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். மக்காவிலே உள்ளவரிடத்திலே முஹம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார். உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து, பல ஆயிரம் ஆண்டுகள், பல 2000 ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச, மில்லியனாக, உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா? ரசூலுல்லாஹ் யாரை நம்பினார்கள்? யாரை நம்பினார்கள்? தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபாசிகள் கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள். சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வதென்று தெரியாமல் வரும்போது ஸெய்த் அவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், மக்காவில் உள்ள மறுபடியும் நுழைய போகிறீர்கள், உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள். யா ஸெய்த், இன்னல்லாஹ ஜாஇலுன் லிமா தரா ஃபர்ஜன் வ மக்ரஜன் வ இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அல்லாஹு அக்பர். இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், வெற்றி அளிப்பான். இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான். ஸெய்தே,